ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரொட்டி மேக்கர் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ரேட்டு வந்து 660 ரூபா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நிறைய ரிவ்யூ பார்த்தேன், கொஞ்சம் நல்லா வரல, இருந்தாலும் வாங்கிட்டோமே அப்படின்னு பார்க்குறேன். எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே சப்பாத்தி சுட்டேன்னா நான் வந்து கோணை மானியமாக தான் சுடுறது. சரி, இதில் வச்சா கொஞ்சம் ரவுண்டாக வருமே அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எப்படின்னா, நம்ம வந்து கவர், பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கிறோம். லைட்டாக ஒரு ஸ்பூனில் எண்ணெய் வச்சு அப்படியே தடவிக்கிறோம். ஃபுல்லாக அந்த கவரில் எண்ணெய் தடவிக்கிட்டு அதில் வந்து சப்பாத்தி உருண்டையாக உருட்டி அதில் வைக்கிறோம். நம்ம மாவு பிசைகிறோமா அது மாதிரி சப்பாத்தி பிசைஞ்சிக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வச்சிட்றோம். இப்போ வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து விலகுதா பாருங்கள். அதை கொஞ்சம் கரெக்டாக சமமாக எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஷேப்பாக கரெக்டாக வருது பாருங்கள். ரவுண்டாக பெருசாக வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவை வேணாம், அந்த ஃபஸ்ட்லேயே எண்ணெய் தடவி இருக்கோமா அதிலே வச்சிடணும். எண்ணெய் ரொம்பலாம் தடவணும் அவசியம் இல்லை, லைட்டாக 2 சொட்டு வச்சு அப்படியே தடவிக்கினா போதும். இப்போ நம்ம செகண்ட் டைம் பண்ணையில் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் பெருசாக வருது. நல்லா இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைவோமா, அது எண்ணெய் ஊற்றாமல் உப்பு மட்டும் போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். இதில் லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி இது பண்ணிக்கணும், ஈஸியாக இருக்கும். என்ன ஒன்று, பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்திங்கன்னா அதை செப்பரேட்டாக அப்படியே வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு யூஸ் ஆகும். கிச்சனுக்கிட்ட வச்சுக்கிட்டு அழகாக உருட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் நான் அதில் தான் செஞ்சேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. பாருங்கள், சுடுது. இந்த நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பாருங்கள், லேயர் லேயராக வந்துருக்கு பாருங்கள். நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களே இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.